Hello students, welcome to our YouTube channel. Simplification and number system topic இந்த வீடியோல ஒன் ஷாட்ல கவர் பண்ணலாம். உங்களோட ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இந்த டாபிக்ல கேட்கக்கூடிய क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஆல்ரெடி கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் இனிமே அப்கமிங் டேஸ்ல தான் டேஸ்ங்கிறத என்னைக்கு எக்ஸாம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே குயிக்காக நம்ம கவர் பண்ணிடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. மேக்ஸில் நிச்சயம் நல்ல மார்க் எடுக்கலாம். கிராஜுவேட் எக்ஸாம்ஸில் மேக்ஸில் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்கல, ஈஸி பேப்பராக தான் இருந்துட்டு இருக்கு. ப்ரீவியக்யூ பேஸ் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. அது போதுமானதாக இருக்கும். மேக்ஸில் 30 out of 30 எடுத்துடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸுங்கிறது கட்டாயமான டாபிக். அந்த சப்ஜெக்டில் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு செலெக்ஷனே வாங்கி தரும். நம்மளுடைய ஆப்பில் இந்த மேக்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மேக்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு அரித்மேட்டிக் அண்ட் அட்வான்ஸை பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் மேக்ஸை படிக்கணும், ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இல்லை மேக்ஸ் நான் பார்த்ததே கிடையாது, மேக்ஸ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்கலாம் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ்ன்றது கவர் ஆகிடும். எல்லா டாப்பிக்குமே டாபிக் வைஸ் டைப் வைஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். எந்த மெத்தட் எக்ஸாம்ஸ்க்கு பெஸ்ட்டு மெத்தடோ, எந்த அப்ரோச் பண்ணால் டைம் நல்லா சேவ் ஆகும், எது ஈஸி அப்ரோச்சோ அதை தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து தான் டீச் பண்ணியிருப்போம். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து உண்டு. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் பார்த்துக்கிடலாம். கிளாஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நோட் புக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த கிளாஸஸ்ங்கிறது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம், செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம், ஏஎல்பி, எஃப்கேட், ஐபி எக்ஸாம்னு எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டீச் பண்ணுறத கிளாஸஸை பாருங்கள், கான்செப்ட்ஸ் சிலபஸை கவர் பண்ணுங்கள், சாப்டர் வைஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், அதை அட்டன் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமோட பிஓக்யூ கொஷின்ஸ் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸில் நிச்சயம் ஃபுல் மார்க்ன்றதை எடுத்துடலாம். இந்த கிளாஸஸோட ஃபீஸுங்கிறது 599. மேட் 100ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 100 rupees டிஸ்கவுண்டோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபருங்கிறது நாளைக்கு சண்டே நைட் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணி ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணி எல்லா கிளாஸஸும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ரெகுலராக நீங்கள் டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்குன்ற மாதிரி இவ்வளோ மணி நேரம்ன்றது ஸ்பெண்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஒரு கோர்ஸ் போதும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸு, இதில் நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸு, எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எப்போ அப்பியர் ஆனாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வேலிடாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்துலாம். சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி பெரிய சம் மாதிரி கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட் தான் போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போர்ட் மாஸை வச்சு தான் இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை, அந்த கொஸ்டினுங்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். முதல்ல போர்ட் மாஸ்னா என்ன? போர்ட் மாஸுங்கிறது அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எதை அடுத்ததாக சால்வ் பண்ணணும். இப்போது டிவைட் இருக்குது, மல்டிப்ளைட் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இதில் எதை முதல்ல சால்வ் பண்ணணும், எதை ரெண்டாவது சால்வ் பண்ணணும், எதை கடைசி சால்வ் பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த போர்ட் மாஸ்ன்றது. போர்ட் மாஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிங்கிறது பிராக்கெட். ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதில் பிராக்கெட்டில் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓங்கிறது ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கொஸ்டினில் ஆஃப்னு வந்திருக்குன்னா அந்த ஆஃபில் உள்ளதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்தது டினா டிவைடு, எம்னா மல்டிப்ளை, ஏனா அடிஷன், ஆட் பண்ணுறது, எஸ்னா சப்ட்ராக்ஷன், மைனஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய இதை வந்து அப்ரோச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 of 4 plus 2 into 1 divided by 6 plus 2 minus இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இதில் எதை முதல்ல அப்ரோச் பண்ணணும்? இப்போ 2வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணணுமா, இல்லை 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் -1 பண்ணுவான்? இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் நிறையவே இருக்கும். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த போர்ட் மாஸுங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த போர்ட் மாஸில் முதல்ல என்ன இருக்குது? பிராக்கெட் இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிராக்கெட்டில் உள்ளதுனா இது. அப்போ இதை தான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பிராக்கெட் உள்ளதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இந்த பிராக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஆஃப் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. இதில் எதை முதல்ல அப்ரோச் பண்ணணும், அதுக்கு நம்ம போர்ட் மாஸ் ஹெல்ப் பண்ணணும். இப்போ போர்ட் மாஸில் பிராக்கெட்டை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ பிராக்கெட்டில் அடுத்தது என்னெல்லாம் இருக்குது? ரிமைனிங் உள்ளது என்னெல்லாம் இருக்குது? ஆஃப் இருக்குது, டிவைட் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது, ஆட் இருக்குது, மைனஸ் இருக்குது. இதில் ஆஃப் தானே இருக்குது. ஆஃப் இருக்குது, அடிஷன் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. இதில் மூணில் எது ஃபஸ்ட்டு வருது? ஆஃப் தான் வருது. அப்போது இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து தான் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ 3 இன்ட்டு 3 ஆஃப் 4, ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். 3 இன்ட்டு 4னா 12 ப்ளஸ் 2 இன்ட்டு 1ன்னு இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது. ப்ளஸ்ஸு இன்ட்டு இதில் போர்ட் மாஸ்டர் எது ஃபஸ்ட்டு வருது? ப்ளஸ் வருதா மல்டிப்ளை வருதா? மல்டிப்ளை தான் வருது. அப்போ மல்டிப்ளை உள்ள தான் ஃபஸ்ட்டு பண்ணும். 2 இன்ட்டு 1 2 தான் கரெக்டாக. அப்போ 12 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் உள்ளது. இப்போ இதில் வேறு எந்த சிம்பிளும் இல்லை, ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 12 ப்ளஸ் 2 14. 14 ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிச்சு. முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிவைட் பை 6 ப்ளஸ் 2 மைனஸ் 1 இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதில் எதை சால்வ் பண்ணணும்? டிவைட் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்? டிவைட் தான் போர்ட் மாஸ்டரில் ஃபஸ்ட்டு வருது. ப்ளஸுக்கு முன்னாடியே வந்துடுது, மைனஸ்க்கு முன்னாடியே வந்துடுது. அப்போ டிவைடில் உள்ள தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ டிவைடில் உள்ள சால்வ் பண்ணணும். இப்போ 14 டிவைட் பை 6ன்னு நம்ம போட்டோன்னா 2 டைம் போகும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிவைட் பண்ண. அதனால் நான் இதை 18ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கட் பண்ண ஈஸியாக இருக்கும். 18 டிவைட் பை 6ங்கிறப்போ 3. 3 ப்ளஸ் 2 மைனஸ் 1. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கா? அப்போ ரொம்பவே சிம்பிள். ப்ளஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க, அதுதான் ஆன்சர். ப்ளஸ்னால் இது 2 ப்ளஸில் இருக்கா, அப்போ 5. 5 மைனஸ் 1 4. 4 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவு தான் போர்ட் மாஸுங்கிறது. ஸோ நம்ம இந்த போர்ட் மாஸில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் ஆக்ஷனுங்கிறத நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அதுதான் கரெக்ட். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு கொஷினாக இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்க கொஷின் எழுதிக்கலாம். 91 டிவைட் பை 13 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 18 இன்ட்டு 14 டிவைட் பை 2 ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு Z. ஜெட்டோட வேல்யூ என்னன்னு தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க, அதுதான் we have to find out. ஓகேவா? இப்போ போர்ட் மாஸ் பாருங்கள். போர்ட் மாஸ் இல்லை ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ அதை அடிச்சிருங்க. ஆஃப் இருக்கா? கொஸ்டினில் கிவனில் கொடுத்துருக்கிறது இல்லை, ஆஃப் அடிச்சிருங்க. டிவைட் இருக்கா? எஸ் இருக்குது. மல்டிப்ளை இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ டிவைடில் உள்ள தான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். டிவைடில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். டிவைடில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் 91 டிவைட் பை 13 17 7. 3 ஸ்கொயர்னா 9 எடுத்துக்கலாம். மைனஸ் 18 இன்ட்டு 14 டிவைட் பை 2 எவ்வளோச்சு? 7 ப்ளஸ் 11. டிவைட் முடிஞ்சிட்டா? மல்டிப்ளை இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும்? மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 7 இன்ட்டு 9 63. 18 இன்ட்டு 7 70. 8 56 126 ப்ளஸ் 11. ஓகேவா? ப்ளஸில் உள்ளதான் ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் இருக்கா? ப்ளஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸில் உள்ளதான் தனியாக ஆட் பண்ணுங்கள். ப்ளஸில் உள்ளதுனா இது ப்ளஸ் இது ப்ளஸ் 74 மைனஸ் 126ன்னு வரும். இதை சால்வ் பண்ணோன்னா 2 5 மைனஸ் 52. மைனஸ் 52 தான் இதற்கான ஆன்சர். இவ்வளோ தான் இந்த போர்ட் மாஸுங்கிறது. போர்ட் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. போர்ட் மாஸ் வச்சு தான் சால்வ் பண்ணணும். இதில் நமக்கு தப்பு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? தப்பு வரவே வராது. எப்போ தப்பு வரும்னா நம்ம தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டோம், இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா மட்டும்தான் தப்பு வரும். இந்த மாடல் கொஸ்டின் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப்பே நீங்கள் பண்ணக்கூடாது. அதில் உங்களுக்கு மார்க் எழுதி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து ரயில்வேனா 1 மார்க், இது எஸ்எஸ்சினா 2 மார்க். இந்த டாபிக் இந்த கொஸ்டின் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கன்ஃபார்ம். நீங்கள் பண்ண வேண்டியது கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு மார்க் அதுவாகவே வந்துடும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு ஆன்சர் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கு கால்குலேஷன் பண்ணுறப்போ. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இதை தப்பே வராது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள். 2/8 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 2/8 மைனஸ் 1. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 8 இருக்குது, 16 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 16. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கீழே 16 வர மாதிரி பண்ணணும். இப்போ இங்கே 8 தான் இருக்குது. 16 வர மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 16 வந்துட்டா, மேலே 2 × 2 4. அதே மாதிரி இங்கே 4. இங்கே ஆல்ரெடி 16 இருக்குது. அப்போ 1த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1. இங்கே பாருங்கள், 16 மாற்றுறதுக்கு மேலே 4 மைனஸ் இங்கே 16 இல்லை. அப்போ மேலே கீழே 16 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 16. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 4 8 9 சார் 12 13. 13 மைனஸ் 16 16 மைனஸ் 3/16 வரும். மைனஸ் 3/16 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கொஷின் கரெக்டாக எழுதிக்கலாம். 15/18 15/3 டிவைடட் பை
ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அது எப்போயுமே மறந்துடாதீங்க. ஒரு இதை மாற்றி போட்டுட்டாலும் தப்பாக போயிடும். டிவைட் 18/15 ஆஃப் 15/8. ஓகே, போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுங்கள். 6ஆல் கட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும், 3ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். 2/3 + 2/6ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் 6. இங்கே 6 வர்றதுக்கு மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 + 2 6. 6 கட் பண்ணால் 1. அப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் ஆன்சர் 1. டிவைடட் ப்ளஸ் 3/8 டிவைடட். இங்கே பாருங்கள், போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுறோம். அடுத்தது ஆஃபில் உள்ளதான் சால்வ் பண்ணணும். இப்போ ஆஃபில் உள்ளதை சால்வ் பண்ணுங்கள். 15 கட் ஆயிரும். அப்போ 18/8ன்னு வரும். ஓகேவா? 18/8ன்னு வரும். ஓகே, இப்போ இதை பாருங்கள். இப்போ இதில் a/b c/dங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்படி இருந்தால் நியூமரேட்டரையும் கட் பண்ணலாம், டினாமினேட்டரையும் கட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், நியூமரேட்டர் கட் பண்ணியாச்சு, டினாமினேட்டர் கட் பண்ணால் இது 6 வரும். ஓகேவா? ஸோ 1/6 அப்படியே 1/6க்கு வந்துன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 1/6 டிவைட் பை 1னா 1/6 தான். 1/6 ப்ளஸ் 3/8. ஏன்னா ஆஃப் முடிச்சிச்சு, அதுக்கப்புறம் டிவைட் தான் சால்வ் பண்ணணும். டிவைட் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். 3/8 டிவைட் பை 18/8ன்னு இருக்கா? இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. 3/8 இருக்கா? இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம். மாற்றணும்னா இதை அப்படியே தலைகீழ மாற்றணும். 8/18. 8 கட் ஆகும். 3ஆல் கட் பண்ணால் 6 டைம் போகும். 1/6ன்னு வரும். 1/6 சால்வ் பண்ணால் 6. 1 + 1 2. கட் பண்ணோன்னா 1/3. 1/3 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? இதில் கரெக்டாக சால்வ் பண்ணணும். நீங்கள் இதை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் போட்டிங்கனாலும் தப்பாக போயிடும், இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் தப்பாக போயிடும். போர்ட் மாஸ் ரூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 17 cube minus 10 square plus 26 divided by 13 whole square minus 12 plus 20 into 12. இதோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் கியூபு ஸ்கொயர் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 1லேருந்து 30 வரைக்கும் கியூப் வேல்யூ கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்படி தெரியாதவங்களுங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 17ஓட கியூபு. இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் பின்னாடி டீச் பண்ணுறேன். இப்போ 17ஓட கியூப் என்னென்னு பார்க்கலாம். 17ஓட ஸ்கொயர் 289. 289 17 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49 30. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100 ப்ளஸ் 13. இப்போ ப்ராக்கெட் உள்ள தானே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டீங்களே, கிடையாது, இது ஒரு டேர்ம். ஓகேவா? ஆர்டரில் வரும். இதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ 13ஆல் கட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். 2 இன்ட்டு ஸ்கொயரு 4 ப்ளஸ் மைனஸ் 12 ப்ளஸ் 20 இன்ட்டு 12. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. மைனஸ் மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை ஃபஸ்ட் சால்வ் பண்ணால் 20 இன்ட்டு 12 240 ப்ளஸ் மைனஸ் 12 ப்ளஸ் 4 மைனஸ் 100 4 9 30. இதில் எல்லாம் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸ் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். 4 ஆட் பண்ணோன்னா 49 17 வரும். 49 17ஓட 240 ஆட் பண்ணோன்னா 7 5 11 5 5157 வரும். மைனஸ் 100 மைனஸ் 100னா 12னா 112. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 5 ஆச்சு, 4 ஆச்சு, 0 ஆச்சு, 5 ஆச்சு, 545. 5045. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டாக ஆன்சர். இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது பேசிக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் என்ன மாதிரின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் இது கேட்டதும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ பார்க்க போகிறது கியூபு ரூட்டு இதெல்லாம் வச்சு கேட்குது. முதல்ல இந்த கியூபு ரூட்டு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து படிச்சிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல எந்த நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கனாலும் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 31 எடுத்துக்கேன். 31ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. சிம்பிளாக பாருங்கள். ஏ ஃபஸ்ட்டு இதை ஏன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பரை பின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஏ ஸ்கொயர் எழுதுங்க, பி ஸ்கொயர் எழுதுங்க. அடுத்தது
a இன்ட்டு b இன்ட்டு 2ன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ 31 ஸ்கொயரை பார்க்கலாமா? 31 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3. 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 எவ்வளோ ஆச்சு? 6. 961. இதுதான் பார்த்தீங்கன்னா 31 ஸ்கொயருடைய வேல்யூ. இவ்வளவு தான். இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? 52 ஸ்கொயர் பார்க்கலாம். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25. 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4. 5 இன்ட்டு 2 10. 10 இன்ட்டு 2 20. 4. இந்த 20 இருக்கா? எப்போவுமே யூனிட் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை விட்டுட்டு இதில் யூனிட் டிஜிட் மட்டும் தான் எடுக்கணும். 4 எடுத்தாச்சா? இல்லை 0 எடுத்துக்கோங்க. இந்த 2 அப்படியே இந்த சைடு கொண்டு போங்க. 25 + 2 27. அப்போது 2704 தான் 52 ஸ்கொயருடைய வேல்யூ. இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ஸ்கொயர்ன்றதை கண்டுபிடிக்கும். நான் ஒரு சம் தரேன். 47 ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் எப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்னா என்னது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நம்ம இது வரைக்கும் பார்த்த 2704 இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஸ்கொயர்லேருந்து இதை எடுத்தோன்னா என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 16. இப்போ இந்த 16ங்கிறது நமக்கு 4ஓட ஸ்கொயர்ன்றது தெரியும். இப்போ வெளியே 2 இருக்குமா? இப்படி தான் ஸ்கொயர் ரூட்னா இதான். இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை 2 கொடுத்தாலும் ஸ்கொயர் ரூட்டு தான், 2 கொடுக்கலனாலும் ஸ்கொயர் ரூட்டு தான், வெறுமனையாக இருந்தாலும். இப்போ 16ங்கிறது இப்போ இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வேல்யூ வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர். கரெக்டாக? 4ஓட ஸ்கொயர். இந்த 2யும் கட் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் கட் ஆன மாதிரி, ரூட் கட் ஆன மாதிரி. அப்போ 4 தான் இதோடைய வேல்யூ. இதுதான் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ 16னா ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4. இப்போது ரூட் 64 இருக்குது, ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 8. இப்படிலாம் படிச்சிருப்போம்ல. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர், ஈஸியான நம்பருக்கு நம்ம பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதே இது தெரியாத நம்பர், இது எதோட ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியும், இது எதோட ஸ்கொயர் ரூட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் கட்டாயமாக படித்து வச்சுக்கணும். ஏன் படித்து வச்சுக்கணும்னா அதோட யூனிட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். இப்போ 1ஓட ஸ்கொயர் வேல்யூ 1 தான், 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ 9, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 16, 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25, 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36, 7ஓட ஸ்கொயர் வேல்யூ 49, 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இது லாஸ்ட் டிஜிட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 4 ஸ்கொயர்னா 16, 6 தான் 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? 5னா அப்போ 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, 6னா 6ஓட ஸ்கொயர் வேல்யூ, 9 7ஓடது, 4ஓடது. இது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணுமா? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். இதில் யூனிட் டிஜிட் என்ன? 4. 4ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூக்கு யூனிட் டிஜிட்டாக வருது? 4ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூக்கு யூனிட் டிஜிட்டாக வருது? 4 இங்கே இருக்குது. அப்போ 8 ஸ்கொயருக்கு யூனிட் டிஜிட்டாக வருதா? 4 இங்கே இருக்குது. அப்போ 2 ஸ்கொயருக்கு யூனிட் டிஜிட்டாக வருதா? அப்போது இதை நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா வரக்கூடிய வேல்யூவோட யூனிட் டிஜிட்டும் இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும். இப்போ 2ல் 1னா 1 2ஆக இருக்கலாம், இல்லைனா 8ஆக இருக்கலாம். ஓகேவா? இந்த 2ல் 1 தான். இந்த 2ல் 1ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2ஆ 8ஆ? இல்லை, அதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும். இது மொதல் ஸ்டெப்பு. யூனிட் டிஜிட் என்னன்றதை பார்த்துட்டு அந்த யூனிட் டிஜிட் எந்த நம்பரோட ஸ்கொயராக இருக்குன்னு பார்த்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரை மறந்துடணும். இப்போ இந்த 27 இருக்குது. 27க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னது? 27க்கு பக்கத்தில் 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 6 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36. ஏன் இந்த 2 எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒன்று குறையா ஒன்று கூடுதலாக எழுதிக்கணும். ஓகே, ஏன்றதை அடுத்த பார்க்கலாம். இப்போது இந்த 27 பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூ 25 36 இருக்கு. ஓகேவா? அதில் சின்ன வேல்யூ தான் எடுக்கணும். சின்ன வேல்யூனா 25 5ஓட ஸ்கொயர், அப்போ 52 58. இந்த 2ல் ஒரு நம்பர் தான் இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ 52 58 அது எப்படி கண்டுபிடிக்குது? இப்போ 3வது ஸ்டெப், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 27க்கு 25க்கும் 27க்கு 36க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. கேப் எவ்வளோ இருக்குது? இது கேப் 9, இது கேப் 2. எதுக்கு கேப் கம்மியாக இருக்குது? இதுக்கு கேப் தான் கம்மியாக இருக்குது. இது சின்ன நம்பர், அப்போ 52 தான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இவ்வளவு தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேஷன் அப்படிலாம் கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சார் இதுக்கே நிறைய ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்கு, வேறு ஏதாவது மெத்தட் இது வேறன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணிட்டு இருக்கணும், அது வேஸ்ட் ஆஃப் டைம். இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை விட பெஸ்ட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? இன்னொரு நம்பர் பார்த்துடலாம். 2209 இது எது ஸ்கொயர் ரூட்டுன்றதை கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 யூனிட் லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க, யூனிட் டிஜிட் பாருங்க 9. 9 இங்கெல்லாம் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. நம்ம வரக்கூடிய வேல்யூ ஒன்று 3ஆ இருக்கலாம், இல்லைனா 7ஆ இருக்கலாம். இப்போ இந்த 2 டிஜிட்டா மறந்துடணும். இப்போ இதை பாருங்க, 22க்கு பக்கத்தில் உள்ள 2 ஸ்கொயர் வேல்யூ 16, 25. 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. சின்ன வேல்யூ தான் எடுப்போம். அப்போ 43, 47. ஓகேவா? இது ரெண்டுல எது ஆன்சரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேப்பை பாருங்க. இதுக்கு கேப் எவ்வளோ? இதுக்கும் கேப்புங்கிறது உங்களுக்கு 4, 6 ஆச்சு. இதுக்கு கேப்பு 3. ஸோ இதுக்கு கேப் தான் கம்மியாக இருக்குது, பெரிய நம்பர். அப்போ 47. 47 தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவு தான் நீங்கள் ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இன்னும் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 37. சரி, 37 இல்லை, எக்ஸாம்பிளுக்கு 38 எடுத்துக்கலாம். 38ஓட கியூப் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 மெத்தட் இருக்கு. நான் 2 மெத்தடையும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க போதும். மெத்தட் 1 என்னது? இப்போ இதை ஏன்னு கன்சிடர் பண்ணுங்க, இதை பின்னு கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஏ இருக்கா, ஏ கியூப் வேல்யூ என்னது? 3 கியூபோட வேல்யூ என்னது? 27. ஒன்றும் இல்லை, ஏ கியூபோட வேல்யூ என்னது? 27. வேணாம் இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பர் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ கியூபோட வேல்யூ என்னது? 3 கியூபோட வேல்யூ என்னது? 27. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணா, ஏ ஸ்கொயரு இன்ட்டு பி. ஏ ஸ்கொயர்னா 3ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 9. 9 இன்ட்டு பி, 9 இன்ட்டு 8, 72. அடுத்தது ஏ இன்ட்டு பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூங்கிறது 64. 64 இன்ட்டு 3 180. சாரி, 64 180 192. அடுத்து பி கியூப். 8 கியூபோட வேல்யூ 512. ஓகேவா? இப்போ என்ன பண்ணா, இதை டபுள் பண்ணுங்க, இதை டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணிங்கன்னா 4, 14. இது டபுள் பண்ணிங்கன்னா 4, 18, 384. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதில் இந்த இதை விட்டுருணும், இதில் எல்லாத்தையும் யூனிட் டிஜிட்ஸை மட்டும் தூக்கணும். 512 யூனிட் டிஜிட் என்ன? 2. மிச்சம் 51 பேலன்ஸ் இருக்குமா? இந்த 51 இதோட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 51, 192, 384. ஆட் பண்ணிங்கன்னா 4, 5, 6, 7. 17 ப்ளஸ் 5 22, 2, 5, 6, 627. இதில் யூனிட் டிஜிட்டை மட்டும் தூக்குங்க. 7, 62 இங்கே கொண்டு வாங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4, 8, 10, 17, 27. 27 இந்த சைடு கொண்டு போயிருங்க. 27, 54. 54,872 தான் 38 கியூபினுடைய 38ஓட கியூப் வேல்யூ. இவ்வளவு தான். இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் அது அப்படியே 33 போடலான்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இது மெத்தட் நீங்கள் இன்றைக்கி தான் கற்றுருப்பீங்க. இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். இன்னொரு மெத்தட் 2. மெத்தட் 2 என்னன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஏ கியூப் பி கியூப். ஏ கியூபோட வேல்யூ என்னது? 3 கியூபோட வேல்யூ 27. 27 இருக்கா? 3 ஸ்தானமாக எழுதிக்கணும். 27ல் 2 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு 0 போட்டு 27 எழுதிக்கோங்க. 8 கியூபோட வேல்யூங்கிறது 512. 3 ஸ்தானம் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஏ இன்ட்டு பி இன்ட்டு 3 இதை 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 24. 24 இன்ட்டு 3ங்கிறப்போ 60, 12, 72. இந்த 72 அந்த 38ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 8 2 16, 8 7 56, 57, 6 21, 6 13, 7 27, 36. இது சென்டரில் எழுதிக்கோங்க. 27, 36. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2, 7, 8, 27, 27, 54. இவ்வளோதான். இதான் இதோடைய வேல்யூ. ஓகேவா? 2 மெத்தடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். கியூப் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ தான். இப்போ கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி? கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி தான். அது எப்படின்றத பார்க்கலாம். இதுலேயுமே நீங்கள் 1லேருந்து 100 கியூப் வரைக்கும், 10 கியூப்ஸ் வரைக்கும்
வேல்யூங்கிறது நீங்கள் கட்டாயமாக படிச்சிடணும். 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27, 4 கியூபோட வேல்யூ 64, 5 கியூபோட வேல்யூ 125, 6 கியூபோட வேல்யூ 216, 7 கியூபோட வேல்யூ 343, 8 கியூபோட வேல்யூ 512, 9 கியூபோட வேல்யூ 729, 10 கியூபோட வேல்யூ 1000. ஓகேவா? இதில் வந்து இது நம்ம யூனிட் டிஜிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். கியூப் ரூட்டு 50 653. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது யூனிட் டிஜிட் பாருங்கள். யூனிட் டிஜிட்டுங்கிறப்போ லாஸ்ட் டிஜிட், இந்த லாஸ்ட் டிஜிட் 3ல் முடியுது. இங்கே இதில் எதில் லாஸ்ட் டிஜிட் 3ல் முடியுது? இங்கே தான் முடியுது. அப்போ 7ங்கிறது தான் நம்பர். அப்போ 7 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட் 3 நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க, வேண்டாம். இப்போ இந்த 2 நம்பர் எடுங்க. இந்த 50ங்கிறது எதுக்குள்ளே வருது? 50ங்கிறது இதுக்குள்ளே தான் வருது. இதில் சின்ன நம்பர் என்னது? 50ங்கிறது இதுக்குள்ளே தானே வருது. 27க்கும் 64க்கும் இடையில, 27க்கும் 64க்கு இடையில வருது 50. அப்போ 50க்கு முன்னாடி உள்ள கியூப் வேல்யூ என்னது? 27. 27உடைய நம்பர் என்னது? 3, 37. ஸோ 37 தான் இதோட கியூப் வேல்யூ. இவ்வளவு தான். கியூப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? இன்னொரு நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராகவே எடுத்துக்கலாம். 3,763,000. முதல்ல பண்ண வேண்டியது யூனிட் டிஜிட் பாருங்கள். 3 இங்கே எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ 7. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் மறந்துடுங்க. இப்போ இந்த 300 இருக்கா? 300 எதுக்குள்ளே வருது? இதுக்குள்ளே தான் வருது. சின்ன நம்பர் என்னது? 6, 67. 67 தான் இதோட கியூப். ஒன்றும் இல்லை, இது 216க்கும் 343க்கும் இடையில தான் 300 வருது. 300க்கு முந்தின கியூப் என்னது? 216. அது எதோடைய நம்பர் கியூபு? 6ஓட கியூப். இப்போ 6 தான் ஃபர்ஸ்ட் டிஜிட். 67 தான் இதற்கான ஆன்சர். இப்போ ஒரு நம்பர் தரேன், இதோட கியூப் ரூட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 35,937. இதோட வேல்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம், கியூப் எப்படின்னு பார்த்தோம், கியூப் ரூட் எப்படின்றத பார்த்தோம். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்னதுன்னா, இதுதான் கொஸ்டின். 212 + 139 + 900. இதான் இந்த கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இப்போ 900ங்கிறது 13ஓட ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் தான் 13ஓட ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 139 + 13 வரும். 139 + 30ங்கிறப்போ 169. 169 தான் இதோடைய வேல்யூ. 169ங்கிறது இதோட ஸ்கொயர் வேல்யூ 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 212 + 13ங்கிறப்போ 225 வரும் ரூட்டு. 225ங்கிறது எதோடைய ஸ்கொயர்? 15ஓட ஸ்கொயர். 15 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இவ்வளவு தான் இந்த கொஷின். ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். √4 10,000 இருக்கா? இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறையா டைம் என்டிபிசியில் இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஷின் என்னன்னா 1331 10,000 4 × 5/33 × 30. ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு தெரியும். 10 போட்டுக்கோங்க. இப்போ இதே நிறைய பேருக்கு தெரியும் 11ஓட கியூப் வேல்யூ தான் இந்த 1331. 11ஓட கியூப் வேல்யூ தெரியாதவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ட்ரிக் பார்த்தோம். 1ங்கிறது எதோட யூனிட் டிஜிட்ஸாக இருக்கும்? 1ஓட யூனிட் தான். ஏன்னா 1 கியூபுக்கு தான் 1 வரும். வேறு எந்த கியூபுக்கும் 1ங்கிறது வராது யூனிட் டிஜிட். அப்போ 1. லாஸ்ட் 3 டிஜிட்டை மைனஸ் பண்ணிடுங்க. 1 இருக்குது. 1ங்கிறது எதுக்கு பதில்? 1ல் தான் இருக்குது. ஸோ அப்போ 11. 11 தான் இது. × 5/33 × 30. 0 0 கட் பண்ணிடலாம். 11ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். இந்த 3 கட் ஆகும். 5 தான் பேலன்ஸ் இருக்கும். 5 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 8² × 7³ √64 × √2401. ஓகேவா? இப்போ பாருங்கள். 8² × 7³ 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர். அப்போ 8ங்கிறத எழுத்துக்கலாமா வெளியே? × 2401. இது எதோட ஸ்கொயர்? தெரியலனா பிரச்சனையே இல்லை. யூனிட் டிஜிட் பாருங்கள் 1. இப்போ இந்த 1ங்கிறது எதோ நம்பரை ஸ்கொயர் பண்ணால் யூனிட் டிஜிட் 1ஆக வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் வரும், இல்லைனா 9 ஸ்கொயர் பண்ணால் வரும். இந்த 2ல் 1 தான். இதை மைனஸ் பண்ணிங்க. இப்போ 24 இருக்குது. 24க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கோங்க. 24க்கு பக்கத்தில்னா 9 16 5 25. கரெக்டாக? இது 2 தான் வருது. சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 4. ஓகே, 41 49. கேப் எதுக்கு கம்மியாக இருக்குது? இதுக்கு தான் கேப் கம்மியாக இருக்குது. 1 இருக்குது. அப்போ 49. ஸோ 49ஓடைய ஸ்கொயர் வேல்யூ தான் 2401.
49 போட்டு 49ங்கிறப்போ 49 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 7 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. 8 கட் ஆயிடும். 7 ஸ்கொயர் இதில் உள்ள இதுங்கிறது கட் ஆகிடும். 8 ஸ்கொயர்னா 2 8 இருக்கிறதா அர்த்தம். ஒரு 8 கட் ஆயிருமா? 7 கியூப்னா 3 7 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 2 7 தான் இருக்குது. 2 7 கட் ஆயிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஒரு 8 இருக்கும், இங்கே ஒரு 7 இருக்கும். 8 7 56. 56 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது சேம் மாடல் தான். 5832 கியூப், இதோட வேல்யூ 10ன்னு நம்மளுக்கு தெரியும். 10னே போட்டுக்கோங்க. 5/24 இட் இஸ் 78. 5832ஓட கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சோமா? இல்லை. ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் பாருங்கள். 2 2ங்கிறது எங்கே வரும்? 8ஓட கியூபுக்கு தான் 512. அப்போ 8, அப்போ 8 தான் லாஸ்ட்டாக வரும். 8. ஓகேவா? இதை மறந்துடலாமல் லாஸ்ட் 3 டிஜிட்டை 5 மட்டும் எடுக்கும். 5 எதுக்கும் நடுவில் வரும்? 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் நடுவில் தான் 5ங்கிற நம்பர் வரப்போகுது. சின்ன நம்பர் முந்திர நம்பர் தான் எடுப்போம் 1. அப்போ 18ஓட கியூப் வேல்யூ தான் 582. 18 10 5 24 78. 0 சரி, 5ஆல் கட் பண்ணால் 2 டைம் போகும், 2ஆல் கட் பண்ணால் 9 டைம் போகும், 3ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும், 8 24. தென் இதை 2ஆல் கட் பண்ணால் 4 டைம் போகும், இது 39 டைம் போகும். ஃபர்தராக எதுவும் கட் ஆகாது. 39 × 3 எவ்வளோ ஆச்சு? 90, 27, 117 /4. கட் பண்ணோன்னா 2 3 9 4 36. 29 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம் நம்ம √4க்கு என்ன இருக்குன்னு பார்க்கல. இப்போ இந்த √4க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? √4க்கு கிவன் என்னது? 65536. 65536 √4. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை மட்டும் எடுங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னது? இப்போ 65536ன்னு இருக்குது. இது ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது. இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூட வேணும் மட்டும் கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்ப்போம். லாஸ்ட் யூனிட் டிஜிட்டுங்கிறப்போ 6 இருக்குது. 6 எப்போனா வரும்? 4 ஸ்கொயர் பண்ணால் வரும், 6 ஸ்கொயர் பண்ணால் வரும். அப்போது 4 6 கரெக்டாக? எஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் அடிச்சு விட்ருங்க. இப்போ இதை பாருங்கள். இப்போ 655க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னது? 655க்கு பக்கத்தில் உள்ளதுன்னா 625. 25ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 25ஓட ஸ்கொயர் 25. 26ஓட ஸ்கொயர் எனக்கு தெரியாது அப்படின்னா பிரச்சனை இல்லை. 25ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். இப்போ 25 25. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஆன்சர். இப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஆன்சர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு அடுத்ததோட கேப் நம்ம செக் பண்ணணும். அப்போ 25ஓட ஸ்கொயர்னா 625. 26ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ட்ரிக்கு ஞாபகம் இருக்குது 26ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு. 4 36 ஸ்கொயருங்கிறப்போ 12 24. யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுப்போம். 6 இந்த 3 இந்த சைடு போச்சுன்னா 27. 7 2 இங்கே 676. 676 நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 655. ஓகேவா? இது எதுக்கு கேப் கம்மியாக இருக்குது? இதில் 30 கேப்பு. ஓகேவா? இதில் கேப்புங்கிறது 21 தான் கேப்பு. இதுக்கு தான் கேப்பு கம்மியாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர் தான் நம்ம இதோடைய வேல்யூ. ஓகேவா? அப்போது 65,536 வேல்யூங்கிறது 296 ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ √4 256 ஸ்கொயர். ஓகேவா? இதையும் நம்ம கட் பண்ணலாம். 2ன்னு வரும். அப்போ 256 ரூட்டுன்னு வந்துட்டா. இப்போ 256ங்கிறது என்னது? 16ஓட ஸ்கொயர் வேல்யூவா? அப்போ 16. அப்போ இந்த 65,536 இருக்குல்ல, இது 16 4 டைம் போட்டால் வந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. இவ்வளவு தான். சிம்பிள். போட்டுடலாமா? இங்கே போருங்க. ப்ளஸ் 16 ப்ளஸ் 582 சார் 5832 18 பார்த்தோம்ல 18 ப்ளஸ் 1764. 1764 எதுவுமே இல்லை. அப்போ ஸ்கொயருங்கிறப்போ 4ங்கிறது எங்கே வரும்? 4ங்கிறது 2 ஸ்கொயர் பண்ணால் வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் வரும். 8 8 64 2 2 4. இப்போ 2ல் என்னது? இது 2த்தை மைனஸ் பண்ணிடுங்க. 4 ஸ்கொயரு 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான் வரணும். ஏன்னா சின்ன நம்பர் தான் நம்ம எடுப்போம். இப்போ 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. கேப் எது கம்மியாக இருக்குது? இதுக்கு தான் கம்மியாக இருக்குது. அப்போ சின்ன நம்பர் தான் எடுப்போம். இப்போ இதுக்கு கேப் கம்மியாக இருந்தால் 40 எடுப்போம். அப்போ 42. இப்போ இதை பாருங்கள். 729. 729ங்கிறது 9ஓடைய கியூப். ஓகேவா? நம்ம 9ஓட கியூப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த இடத்துல. 729 கரெக்டாக? 729 இங்கே 6 இருக்குது. இதையும் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் போகும். ஓகேவா? அப்போது ஸ்கொயர் ரூட்டு
9ங்கிறது எதோட ஸ்கொயர்? 3ஓட ஸ்கொயரா? அப்போ 3 எழுதுங்க. இவ்வளவுதான் சிம்பிளிஃபிகேஷன். ஆட் பண்ணுங்க. 42 18 50 60 60 + 16 76 76 + 3 79 79 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். நமக்கு அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஒவ்வொரு இதுக்குன்னா ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ பேஸ்ட். ஃப்ராக்ஷன் வேல்யூ பேஸ்ட்னா என்னதுன்னா, நமக்கு ஒரு வேல்யூ தந்துருவாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூன்ற மாதிரி தந்துட்டு இதை ஃப்ராக்ஷன் எழுத சொல்லுவாங்க. a/b இந்த ஃபார்மெட்டில் எழுத சொல்லுவாங்க. அது எப்படி எழுதுறது? இப்போ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ, அதுக்கு டேரெக்டாக கொஸ்டினே பார்க்கலாம். அதுக்கு மட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுக்கிட்டு இது ரெண்டு சைடும் ஒரு 100ஆலையோ இல்லை 1000ஆலையோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை பேஸ் பண்ணி. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ 100x இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வருமா? இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 0.583ங்கிற இந்த நம்பரை வந்து p/q என்ற வடிவில் எழுதுக. ஃப்ராக்ஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே p மற்றும் q முழு எண்களாகும். q இஸ் ஈக்குவல் டு, q வந்து 0க்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது? x இஸ் ஈக்குவல் டு 0.583ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எழுதணும். எப்படி எழுதுறது? இங்கே பாருங்க, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 சைடும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1000x இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 புள்ளி பின்னாடி போய் இல்லாமல் போயிடும். அப்போ 583ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 583 ஆக்சுவலாக இது பார் உண்டு. ஓகேவா? மேலே பார் மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? பார்னு என்ன அர்த்தம்னா, இப்போ 0.21 பார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தொடர்ச்சியாக திரும்ப இருக்குன்னு அர்த்தம். 0.21 21 21 21 இப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0.732 பார் இருக்குன்னா 0.732 732 732 இப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இங்கே மேலே பார் இருக்கா? அப்போ புள்ளி வச்சுட்டு 583 இப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 1000xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணியாச்சுன்னா 999xா? அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணோன்னா 583.583 இதில் வந்து 0.583 தானே இருக்குது. 0.583ன்னு போய்கிட்டே இருக்கும். மைனஸ் பண்ணோன்னா இது கம்ப்ளீட்டாக போயிடும். 583 தான் பேலன்ஸ் இருக்கும். 583 எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 583/999. ஃப்ராக்ஷனில் வந்துட்டா ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அதனால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சம்லாம் பார்த்துட்டிங்கன்னா 999 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்கள், இது எதுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி கேட்டுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8.27272 போய்கிட்டே இருக்குண்டாங்க. அப்போ 27 போய்கிட்டே இருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ முந்தைய சம்மில் என்ன பண்ணோம்? அந்த ஸ்தானம் பின்னாடி போகிற ஒரு முழு நம்பர் கிடைக்கிற வரைக்கும் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இதுலேருந்து 27 போய்கிட்டே தான் இருக்குது. அப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இது 824ன்னு கிடைக்கும். மிச்சம் 27 போய்கிட்டே இருக்குமா? அப்போது என்ன பண்ணலாம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100x இஸ் ஈக்குவல் டு 827.27 போய்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 100x மைனஸ் எக்ஸு 99x. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 827.27ன்னு வச்சுக்கோங்க. 8/27ன்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். 8ங்கிறப்போ 819ன்னு வரும். அப்போ 819 நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எனது ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது. அப்போது 99 வந்துடும். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும். 9ஆல் கட் பண்ணால் 11 டைம்ஸ் போகும், 9 டைம் போகும், 1 டைம் போகும். 91/11 ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுங்கிறது, நமக்கு ஒரு முழு நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ 8.27 இருக்குது. இதுக்கப்புறம் 27 தான் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 27 இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி பண்ணணும்னா 2 ஸ்தானம் தள்ளி பின்னாடி புள்ளி போகணும். அப்படின்னா அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதே இது 273 அந்த மாதிரி போயிட்டுனா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும். அப்போது 2 சைடும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த நம்பர் பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் 2 கேள்விக்குறிகளையும் மாற்ற வேண்டிய நேர்மன் எது? ரொம்ப சிம்பிள். அதாவது x/48ன்னு இருக்குது, 243
பை எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. சிம்பிள், நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸ் ஆன்சர் கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 243 இன்ட்டு 48ன்னு வரும். ஓகேவா, இதை சால்வ் பண்ணும். இப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்? 243 3 இன்ட்டு 8 3 24 81 எழுதிக்கலாம். இப்போ இந்த 48 நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு 21 எழுதிக்கலாமா? எஸ் எழுதிக்கலாம். இதை நான் அப்படியே ஃபேக்டர்ஸாக எழுதுறேன். ஓகேவா, பிரித்து போட்டு எழுதுறேன். 3 83 மல்டிப்ளை 243 தான் வரப்போகுது. இது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயரை அங்கே கொண்டு போனால் ரூட்டாக வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு 81 இன்ட்டு 4 இன்ட்டு 21 இருக்குது. இந்த 21 21 எழுதிக்கலாமா? சரி, 48 வந்து 4 பிரிச்சோன்னா 22 வரும். இட் இஸ் நாட், இது வராது, 22 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் தான் சரி 12 எப்படி எழுதிக்கலாம்? முன்னாங்க 12ன்னு எழுதிக்கலாமா? எஸ் எழுதிக்கலாம். இப்போ இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா அதில் 2 பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 3 2 இருக்கா, அப்போ 3 ஒரு டைம் வெளியே வந்துடும். 4 2 டைம் இருக்கா, 4 ஒரு டைம் வெளியே வந்துடும். 81ங்கிறது 9ஓட ஸ்கொயர், அப்போ 9 வந்துடுமா? முன்னாங்க 12 இன்ட்டு 9ங்கிறப்ப 90 108. 108 தான் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிள் அண்ட் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இது இதை விட ஈஸி. ரயில்வேல இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எதோட வேல்யூ? 3 8a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 1 ப்ளஸ் 17a. இதோட வேல்யூ என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. a இஸ் ஈக்குவல் டு 2ன்ட்டாங்க. இந்த ஏயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2 2 ஸ்கொயர்னா 4 4 8 32 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 1 1ஐயும் 32ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 33 மைனஸ் 8ங்கிறப்ப 25 3 25. ஆக்சுவலாக கொஷின் வந்து இது ஃபுல் இது வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே போட்டுக்கலாம். ப்ளஸ் 17 இன்ட்டு 2ங்கிறப்போ 34 25 ப்ளஸ் 34ங்கிறப்போ 9 59 இருக்கு. வேணும் கொஷின் கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். கொஸ்டின்ல இது கியூப் ரூட் கிடையாது. ஓகேவா, இது 3. அதே மாதிரி இது ஃபுல்லாலாம் நீட்ட போகாது. ஓகேவா, இது 3. ஓகேவா, 3 இன்ட்டுன்னு இருக்கு. 3 இன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ 5 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 25 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 5 3 இன்ட்டு 5ங்கிறப்போ 15 15 ப்ளஸ் 34ங்கிறப்போ 49 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இவ்வளவுதான். நெக்ஸ்ட். ஓகே, இதில் பாருங்கள். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும் தெரியுமா? அந்த வேல்யூக்கு எது ஈக்குவல்னா இப்போது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஓகேவா, இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? ஸோ 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 4 24. ஸோ இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கா? 24ன்னு இருக்கு. இதை நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம், வேற மாதிரி என்ன சொல்லிக்கலாம் தெரியுமா? 3 24ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுவும் ஈக்குவல் தானே? அதே மாதிரி தான் கேட்டாங்க. இதுக்கு இது வந்து இதில் எதுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க. அதே ஸ்தானம் தள்ளி தான் ஆப்ஷன்ஸ்லையும் புள்ளி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 1 + 4, அப்போ 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். இந்த மாதிரி புள்ளி வச்சு வரக்கூடிய வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூலையுமே அத்தனை ஸ்தானம் தள்ளி தான் புள்ளிங்கிறது இருக்கும். ஓகேவா, இப்போ நான் இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. இந்த 3த்தையும் மல்டிப்ளை, இந்த 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24. இது ரெண்டுமே வேல்யூக்கு ஈக்குவலாக வருதா? அந்த இதனால இது பாயிண்ட் வச்சு வச்சோன்னா இப்போ 0.3 0.8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், 3 2 மல்டிப்ளை 3 8 மல்டிப்ளை பண்ணால் 24. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ வரக்கூடிய ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ 0.24 தான் இதுக்கு ஈக்குவலான வேல்யூ. இப்படி போடுறோம்ல, அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆப்ஷன்லேயும் 6 ஸ்தானம் தள்ளி எங்கே புள்ளி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 7 ஆயிடுது. அப்போ இது ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 6. அப்போ இதான் ஆன்சர். மற்ற செக் பண்ணுங்க. 2 இருக்குது, 1 இருக்குது, 3 4 6 தான் வரணும். இங்கே 4, இங்கே 2 7 6 ஆச்சு, இங்கே 2 இருக்குது 8 ஆச்சு. அப்போ இது ஆன்சர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா,
நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்த கியூபு ஸ்கொயர் பார்த்தோம்ல அதே மெத்தட் தான். என்ன இந்த பாயிண்ட் வச்சு வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த பாயிண்ட் எல்லாம் பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அத்தனை ஜீரோஸால் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ 0.2 இருக்குது. எனக்கு இப்போ 2 வேணும். இந்த பாயிண்ட்டுங்கிறது இதுக்கு பின்னாடி வேணும்னா நான் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் போகுது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போகுது. இது 0.32ன்னு இருக்குது. இது எனக்கு 2 ஸ்தானம் தள்ளி பின்னாடி புள்ளி போகணுமா, அப்போ நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்தானம் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணுமோ அத்தனை இதால் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்போ இந்த 0.2ங்கிறது மல்டிப்ளை பண்ணோன்னா 2ஆக மாறிடும். இது 32ஆக மாறிடும். ஆனால் 0.2ங்கிறது இந்த 2ங்கிறது ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம என்னவா எடுக்கணும்னா ஒரு சைடில் மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோன்னா 2/10 அதே மாதிரிங்க 32/100. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா அதே ஆன்சருங்கிறது வரும். இதுக்கு இது ஈக்குவலாக இருக்குமா, இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஒரு சைடு மட்டும் போட்டோன்னா அதோட வேல்யூவே மாறிடும். அப்போ அதே மாதிரி பாருங்க, எத்தனை தானம் தள்ளி புள்ளி போகணும், 1 2 3 4 5 6 6 ஸ்தானம். அப்போ 6 புள்ளி 6 0 வரணும். ரூட் 6 0 1 2 3 4 5 6 ஓகேவா. இப்போ 38 0 2 5 டிவைடட் பை அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி 6 ஓகேவா. பேலன்ஸ் இருக்கும் 42 25 இருக்கும் ஓகேவா. இது இந்த ரூட்டுங்கிறது இருக்குது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போ இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க ஈஸி தானே. லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குது. அப்போ ஆன்சர் 5 தான் வரப்போகுது. இதில் இது ரெண்டுத்தையும் மறந்துடும். 42 42ங்கிறது இப்போ 36க்கு 49 6ஓட ஸ்கொயர்டு 7ஓட ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இருக்கும். சின்னது தான் எடுக்கணும். அப்போ 6ஓட ஸ்கொயர் அப்போ 65 ஸ்கொயர் தான் 42 25. அதே மாதிரி மேலே பாருங்கள் 65 இங்கே பாருங்கள் 5 லாஸ்ட் 2 டிஜிட்டை மறந்துடணும். 380 இருக்குது. இப்போ 380ங்கிறது ஸ்கொயருக்கு பக்கத்தில் வேணும். 25 ஸ்கொயர்னா 625 வரும். 15னா 225 வரும். 20னா 400 20னா 400 வரும். கரெக்டாக 20னா 400 வரும். அப்போ 19 கீழே வரும் ஓகேவா. 19 ஸ்கொயர்டுங்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 9 9 81 9 18 1 18ஓட 8 சேர்த்திங்கன்னா 26 2 361. ஸோ 361 இது கீழே இருக்குது. 20னா 400 மாதிரி வரும். கரெக்டாக. அப்போது 5 தான் லாஸ்ட் டிஜிட்டுங்கிறப்போ 19 195. இப்போது வந்து இது 1 லட்சம் இருக்குது. கரெக்டாக. சார் 10 லட்சங்கிறது இருக்குது. 10 லட்சத்தை வந்து நீங்கள் ரூட்லேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 10,000ன்றது வரும் ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது சாரி 1000 வரும். 1 லட்சம் ஏன்னா 6 0 இல்லை 3 0 3 0 தானே 6ங்கிறது வரும். கரெக்டாக. அப்போது 195 1000 65 1000 1000 1000 கட் ஆகும். கட் பண்ணோன்னா 3 18 15 3 டைம். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் தனியாக எழுதுகிற மாதிரி நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான் ஓகேவா. அது புள்ளி மட்டும் கரெக்டாக எடுக்கணும். இப்போ 1 லட்சம் அது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 1000 ஓகேவா. அதில் பாதி பண்ணிடுங்க. 6 0 இருக்கா 3 0 தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொஷின் பாருங்கள். ஓகே டிவைட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும். அப்போது 4/100 ரூட்டு 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும். அப்போது 4 0 ஓகேவா. ஓகே. இப்போ 4ங்கிறது 2 இது 10 இது 2 இதில் பாதி பண்ணுங்க 100 2 2 கட் ஆயிரும் 0 0 கட் ஆகிடும். இப்போது 1/10 1 மேலே இருக்கும். இதில் 1/10 இருக்கும். இந்த 10 மேலே போச்சுன்னா 10. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. குரூப் டி எக்ஸாம்ஸ்லாம் கட்டாயமாக இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ன்றது கேட்பாங்க. ஆக்சுவலாக இது என்னதுன்னா நமக்கு ஒரே சேம் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 7/3 இன்ட்டு 7/4 இதோட வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். கீழே உள்ள நம்பர் பேஸ் நம்பர் சேமாக இருக்கா, பவர் தான் டிஃபர் ஆகுதா, அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த பேஸ் நம்பர் அந்த மேலே உள்ள ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும் 7. இது வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா. அதை இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே மல்டிபிளில் இருக்குன்னா மேலே உள்ள அந்த பவரை ஆட் பண்ணி எழுதுனா போதும். அதே மாதிரி இது டிவைடில் இருக்குது, இது மல்டிப்ளைல இருக்குது. இதே இது டிவைடில் இருக்குன்னா பேஸ் சேமாக இருக்குது, டிவைடில் இருக்குது அப்படின்னா அந்த பேஸ் நம்பரை போட்டுக்கிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ 7 பவர் 4 இருக்குது, 7 பவர் 3 இருக்குது. இப்போ இது பேஸ் ஈக்குவல், அப்போ பேஸ் எழுதிக்கோங்க, இரண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 4 மைனஸ் 3 1, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இருக்கிறதா அர்த்தம். கீழே 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டாக இந்த 3 கட் ஆகிடுமா, மிச்சம் 7 மட்டும் தானே பேலன்ஸுங்கிறது இருக்கும், அந்த நம்பர் தான் பேலன்ஸ் இருக்கும். அதனால தான் இப்படி. இப்போ இதே இது பேஸ் இருக்குது, வெளியே பவர் ஒன்று நம்பர் இருக்குது, அதுக்கு பவர் ஒன்று இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ ஏபி பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அர்த்தம்னா ஏ பவர் n பி பவர் n அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஏ பை பி ஹோல் பவர் n இருக்குன்னா அது ஏ பவர் n பி பவர் n இருக்கிறதா அர்த்தம். ஏ பவர் 0 1, ஏ பவர் 0 வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ 1, அதாவது 7 0ஓட வேல்யூ 1, 5 0ஓட வேல்யூ 1. எனி நம்பர் பவர் 0வா இருந்தால் அதோட வேல்யூங்கிறது 1. ஓகேவா? அதே மாதிரி ஏ பவர் மைனஸ் n இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ 7 பவர் மைனஸ் 1னா என்ன, இது என்ன மீனிங்னா அது தலைகீழ இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 1/7 அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இப்போ 1/2ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 7 ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1/7 கியூப்னு அர்த்தம். அந்த மைனஸுங்கிறது அது தலைகீழ இருக்குன்றது சொல்லணும். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இதோட 31 பவர் 10 into 2 power 15 into 84 power 6 divided by 31 power 9 into 2 power 14 into 84 power 5. இப்போ இதை மட்டும் தனியாக எடுங்க, பாருங்கள், தனியாக பாருங்கள், கட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க தனியாக பாருங்கள். பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிவைடில் இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஸ் போட்டால் போதுமா? பேஸு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1 இன்ட்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் போட்டால் போதுமா 1 இன்ட்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் போட்டால் போதுமா எவ்வளோ 1. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 31 இன்ட்டு 2 இன்ட்டு 84. யூனிட் டிஜிட்ஸை பாருங்கள், 2 இன்ட்டு 4 8. ஆப்ஷன் பியில் தான் இருக்குது, பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளோ தான் இந்த டைப் ஆஃப் கொஷின். ஓகேவா? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சேம் தான். 11/10 பவர் 7 இருக்குது, 10/11 பவர் 10 இருக்குது, 11/10 பவர் 9 இருக்குது, 10/11 பவர் 3m + 17 இருக்குது. இதில் எம்மோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. கரெக்டாக? எஸ். இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம எதுக்கு ஈக்குவலாக பண்ண போகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அதை நம்ம மாற்றிக்கிடணும். ஓகேவா? இப்போ இதில் 10/11க்கு ஈக்குவலாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இதுதான் பேஸ். ஓகேவா? அப்போ இந்த பேஸுக்கு ஈக்குவலாக எல்லாத்தையும் மாற்றணும். இதில் வேறு பேஸ் இருக்குது, இதில் வேறு பேஸ் இருக்குது, இதில் வேறு பேஸ் இருக்குது. அப்போ இந்த பேஸை ஈக்குவலாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? தலைகீழ போடுங்க. 11/10 10/11 மாற்றணும். மாற்றுறோன்னா இங்கே 7 இருக்கா, அது -7ஆக மாறும். ஏன்னா தலைகீழ ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்புறம் மாற்றுறோன்னா மைனஸாக மாறும். ஓகேவா? அப்போ 10/11 -7 இன்ட்டு 10/11 ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது, 10 இன்ட்டு 10/11 -9 இஸ் ஈக்குவல் டு 10/11 3m + 17. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, மல்டிபிளில் இருந்துச்சுன்னா, பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலுங்கிற மாதிரி தானே பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி தானே இதுக்கு ஈக்குவலு. அப்போ பாருங்கள், -7 + 10 -9 இஸ் ஈக்குவல் டு 3m + 17. எம்மோட வேல்யூ தான் தேவை. எம் மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதை கொண்டு வாங்க. இது -7 + 17 என்ன சைடு தான் -17 மாறிடும். -16 10 -17 இஸ் ஈக்குவல் டு 3m. இது நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 16 17 32 33 -33 + 10 -23 3m இருக்கு. எம்மோட வேல்யூ தான் தேவை, 3 வைக்கணுங்க. -23/3 இங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான். நெக்ஸ்ட் இப்போ அல்ஜீப்ரா பேஸ் பண்ண நம்பர் சிஸ்டம் கொஷின், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் கொஷினுங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் கட்டாயமாக படிச்சுக்கணும். ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாங்கிறது இந்த a + b² ஃபார்முலா, a² + b² + 2ab, a - b² ஃபார்முலா, a² + b² - 2ab. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
a square minus b square whole square is equal to a power 4 plus b power 4 minus 2a square b square. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா a plus b whole squareனா a minus b whole square plus 4ab, a minus b whole squareனா a plus b whole square minus 4ab. இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேவைப்படும். ஓகேவா? q ஃபார்முலா நமக்கு அந்த அளவுக்கு தேவை கிடையாது, பட் ஆனால் இதுதான் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ எக்ஸாமில் என்னமா இது எஸ்எஸ்சியில் நிறைய கேட்பாங்க, ரயில்வேல 1 or 2 கொஷின்றது கேட்பாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிடணும், நமக்கு எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு அதோட கியூப் வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ ஏன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் 2ஆக தான் இருக்கும். அதோட கியூபோட வேல்யூ a கியூப் மைனஸ் 3a தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு கியூப் பண்ணிட்டு மைனஸ் 3a சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர்ன்றது வந்துடும். அதே மாதிரி இதோட பவர் 4 வேல்யூ கேட்டாங்கன்னா a பவர் 4 மைனஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 2 போட்டால் போதும். அதே மாதிரி பவர் 5ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா a பவர் 5 மைனஸ் 5a கியூப் ப்ளஸ் 5a போட்டால் போதும். a பவர் 6ங்கிறது கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் வேல்யூ கேட்பாங்க. அதோட வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஏங்கிறது அந்த நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ ஏன்னு கொடுத்துட்டு கியூப் வேல்யூ கேட்பாங்க. ஃபார்முலா a கியூப் ப்ளஸ் 3a. எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ ஏன்னு கொடுத்துட்டு அதோட பவர் 4 வேல்யூ கேட்பாங்க. a ஸ்கொயர் பவர் 4 ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் ஃபார்முலா. அதே மாதிரி 5 வேல்யூ கொடுத்தாங்க என்ன ஃபார்முலா, 6ஓட வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்ற தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க. இது வந்து என்டிபிசியில் கேட்டது. இதில் கொஷின் என்னன்னா எக்ஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 17, எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2 தான் ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் 2. 17 ஸ்கொயரோடைய ஃபார்முலா 289. 289 மைனஸ் 2 287. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இவ்வளவு தான். ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்க. இதோட வேல்யூ என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் நம்பர். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பாருங்க. 0.06 ஏன்னு எடுங்க, 0.66 பின்னு எடுங்க, 0.666 சின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டிங்கன்னா என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு எழுதலாமா? எஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதே நம்பர் தானே இங்கே இருக்குது, ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் இருக்குது? 0.06ங்கிறது 0.006 இருக்கு. இது எப்போ இதுவாக மாறும்னா நம்ம ஒரு 10ஆல் டிவைட் பண்ணாதான் மாறும். ஓகேவா? அப்போ இதை 10, இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்கொயரில் இருக்குது, அப்போ 2 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது a ஸ்கொயர் டிவைடட் பை 100. அதே மாதிரி இங்கே பாருங்கள், b 0.66ங்கிறது எப்போ 0.066 மாறும்னா 10ஆல் டிவைட் பண்ணாதான் மாறும். இப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிள் நம்பராக இருக்குது. இது டபுள் நம்பர்னா அது 100ஆல் டிவைட் பண்ண மாதிரி. ஏன்னா ஒரு இதுக்கு 10னா இன்னொரு இதுக்கும் 10ன்னு வரும்ல. 10 × 10 100. 100 ப்ளஸ் அதே மாதிரி சி ஸ்கொயர் டிவைட் பை 100. ஏன்னா இந்த வேல்யூ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும்னா 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். இது ஒரு நம்பருக்கு. இப்போ 2 நம்பருக்கு 100ங்க இருக்கும். இப்போ இந்த 100 காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்தா 1/100 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இருக்கும். இதுவும் கட் ஆகிடும். 1/10 100 இருக்கிறது மேலே 100ன்னு போயிடும். ஸோ 100 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர், 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் a and b, இதோடைய சம் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு தெரியுமா, இஸ் 7 times of their product. Find the difference between their square என்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 நேர்மன் எண்கள் a மற்றும் b, அந்த 2 நம்பர் a and b என்பனவற்றின் சதுரங்களின் கூட்டுத்தொகை, அதாவது ஸ்கொயரோட கூட்டுத்தொகை, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இதோடைய ஸ்கொயர் கூட்டுத்தொகை, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர், இதுதான். ஓகேவா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அவற்றின் பெருக்கலின்
7 மடங்குக்கு ஈக்குவலாக இருக்கான். அதாவது அதோடைய a இன்ட்டு பி இருக்கா, அதுக்கு 7 டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கான் a இன்ட்டு பி. ஓகேவா? அவற்றின் சதுரங்களுக்கு இடையான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர்ஸ். இந்த ரெண்டு இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? இங்கே பார்த்தோமா, இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாஸ்லாம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் a பவர் 4 ப்ளஸ் b பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவை வேறு மாதிரி எழுதிக்கலாம். எப்படின்னா, இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கா, இதை ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் a பவர் 4 ப்ளஸ் b பவர் 4 ப்ளஸ் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வருமா? நமக்கு இந்த வழி தான் தேவை. இது இங்கே வந்துட்டுனா என்னவா மாறிடும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். இது அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க, a பவர் 4 அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னவா மாறும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஆல்ரெடி இங்கே இருக்கா, a இன்ட்டு பி. ஓகேவா? ப்ளஸ் கிடையாது இது. ஸோ மைனஸ் 4a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு மாறிடும். இந்த ஃபார்முலாவையே நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தேவை. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்னது? இதோட வேல்யூங்கிறது 7ab. கரெக்டாக? அது ஸ்கொயர் பண்ணால் 49a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 4a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு இருக்கு. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 45a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயரை தூக்கணும்னா இங்கே ரூட்டாக மாறிடும். ரூட்டாக மாச்சுன்னா 15 இன்ட்டு 3ன்னு போட்டுக்கலாம். 15 இன்ட்டு 3 போட்டோன்னா நமக்கு அதில் ஃபர்தராக 4னா 45 வரும். தென் 45ங்கிற பட்சத்தில் 9 இன்ட்டு 5 போடலாம். கரெக்டாக? 9 45 தானே? 45. ஏன்னா 3 நம்மளுக்கு வெளியே வந்துடும். 9 இன்ட்டு 5 a ஸ்கொயர் b ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதில் 9ங்கிறது 3யோட ஸ்கொயர், 3 வெளியே வந்துடும். தென் 5 இருக்கும். a 2 இருக்குது, b 2 இருக்குது. அப்போ ab வெளியே வந்துடுமா? 3√5 ab இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி பார்த்துடலாம். ஆக்சுவலாக டிவிசிபிலிட்டி கொஞ்சம் பெரிய டாபிக். நான் இங்கே என்ன டைம் கம்மியாக தான் இருக்கிறதுனால நான் என்ன சொல்லித்தரேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது டிவிசிபிலிட்டிங்கிறது ஒரு நம்பர் எதெல்லாம் டிவைட் பண்ணுது, அந்த ஒரு நம்பருக்கு அதோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு சொல்கிறது தான். இப்போ 2ஓட டிவிசிபிலிட்டி என்னென்னா, எந்த நம்பராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நம்பராக இருக்கட்டும், எவ்வளோ சின்ன நம்பராக இருக்கட்டும், அதோடைய யூனிட் டிஜிட் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு 1765324 அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரே ஆன்சரில் பண்ணிடலாம். லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், அது ஈவன் நம்பராக இருந்து, ஈவன் நம்பர்னா 0 2 4 6 8 இந்த நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். 3ஓட டிவிசிபிலிட்டி என்னென்னா, இந்த மொத்த நம்பர்ஸ் இருக்குது தெரியுமா, அது பெரிய நம்பர், அந்த நம்பரை எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டி வரக்கூடிய வேல்யூ இருக்குது தெரியுமா, அந்த வேல்யூ வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொத்த நம்பருமே 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? இது இப்படியும் செக் பண்ணலாம், இல்லைனா அந்த 3ஓட கூட்டுத்தொகைன்னு பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம், 5 3 6 7. இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 3 8, 8 + 6 14, 14 + 7 21, 21 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். 7 டைம் ஆகும். அப்போ இந்த மொத்த நம்பரும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஒன்று இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று எப்படின்னா, 3 வச்சு டிவைட் பண்ணுங்க. இது 3ஆல் போகும், இது 3ஆல் போகும். 5 7 12, 12 3ஆல் போகும். அப்போ இந்த மொத்த நம்பரும் 3ஆல் போகும். இவ்வளவு தான் 4ஓட டிவிசிபிலிட்டி. 4ஓட டிவிசிபிலிட்டிங்கிறது என்னன்னா, லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க, லாஸ்ட் 2 லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆகுதா, அந்த மொத்த நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த 24 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? எஸ், 6 டைம் போகும். அப்போ அந்த மொத்த நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அடுத்து 5னா 5 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, லாஸ்ட் நம்பர் 0ஆகவோ 5ஆகவோ இருந்தால் அந்த மொத்த நம்பரும் 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதான் 5ஓட டிவிசிபிலிட்டி. 6னா இப்போ 2ஓட டிவிசிபிலிட்டியும் 3ஓட டிவிசிபிலிட்டியும் சேர்த்து ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். 2ஓட டிவிசிபிலிட்டினா
லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட்டாக இருக்கணும். 3ஓட டிவிசிபிலிட்டினா அந்த நம்பருடைய கூட்டுத்தொகை 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் 2ஓட டிவிசிபிலிட்டியும் ஃபாலோ பண்ணி 3ஓட டிவிசிபிலிட்டியும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா மொத்த நம்பரும் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். 7 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. 8 பார்த்தலாம். 8 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட்டை பாருங்க. இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொத்த நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதான் 8ஓட டிவிசிபிலிட்டி. ஓகேவா? 9ஓட டிவிசிபிலிட்டி நம்ம 3க்கு படித்தோம்ல, அதே தான். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுறப்போ வரக்கூடிய வேல்யூ 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஒன்று இப்படி செக் பண்ணலாம். இல்லைனா 7 2 1 6 3 8 இது 9ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. பேசிக்காக என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 7 + 2 9, 9 + 1 10, 10 + 6 16, 16 + 3 19, 19 + 7 27, 27 9ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 3 டைம் ஆகும். ஒன்று இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 9ஆ சேருங்க. 6ஐயும் 3ஐயும் சேர்த்தா 9, 9ஆல் கட் ஆகிடும். 8ஐயும் 1ஐயும் சேர்த்திங்கன்னா 9, 7ஐயும் 2ஐயும் சேர்த்திங்கன்னா 9. அப்போ எல்லாமே கட் ஆகிட்டா அப்போ இந்த மொத்த நம்பரும் 9ஆல் கட் ஆகும். 10 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் டிஜிட் 0ஆக இருந்துச்சுன்னா அது 10ஆல் டிவிசிபிள் ஆகும். அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை சார் 88ன்னு கொடுக்குறாங்க, இதோட டிவிசிபிலிட்டி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன்? 88 எப்படி எழுதிக்கலாம்? 8 × 11ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 8ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணிடுங்க. லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்க, கட் ஆச்சுன்னா ஆன்சரு. 11ஓட டிவிசிபிலிட்டி இந்த 1 விட்டு 1 விட்டு ஆட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பர் நான் தரேன். 1,96,856. இப்போ இது 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கணுமே. என்ன பண்ணால் 11 டிவிசிபிலிட்டி. ஓகேவா? கேப் விட்டு ஆட் பண்ணுங்க. 6 1 7, 7 + 1 சரி 7 + 5 12, 9 + 8 17, 17 + 6 23. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? அந்த டிஃப்ரென்ஸ் வந்த வேல்யூ 11ஆல் டிவிசிபிள் ஆனாலோ இல்லை 0 வந்தாலோ அந்த மொத்த நம்பருமே 11ஆல் டிவிசிபிள் ஆகும். இவ்வளவு தான். இப்போ இந்த நம்பர் பாருங்க, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 11. அப்போ 11 டிஃப்ரென்ஸ் வருது. இது 11ஆல் ஆப்வியஸாக கட் ஆகும். அப்போ இந்த மொத்த நம்பருமே 11ஆல் கட் ஆகும். இதுதான் 11ஓட டிவிசிபிலிட்டி. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஓகே, 8 இலக்க எண்ணான இந்த நம்பர், இது 8 இலக்க எண். 8 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 என்பது 4ஆல் வகுபடும் என்றால் Pயின் அதிகபட்ச மதிப்பெண் என்ன? அதாவது இந்த வேல்யூ இருக்குல்ல, இது 4ஆல் டிவிசிபிள் ஆகுன்றத சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுல இந்த Pங்கிற வேல்யூ இருக்குல்ல, இதோட அதிகபட்ச மதிப்பெண் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம். 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 4ஓட டிவிசிபிலிட்டி என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அதான கான்செப்ட். ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இந்த மொத்த நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆக போகுது. இந்த Pங்கிற வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட் தான் நம்ம செக் பண்ணணும். அதை 4ஆல் டிவிசிபிள் ஆகுன்றது தெரிஞ்சுட்டு P என்ன நாள் இருக்கலாம்? அதிகபட்ச மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் அதிகபட்ச மதிப்பெண் இருக்கு, 9 தான் இருக்கு. ஸோ 9 தான் Pயோட வேல்யூ. குறைஞ்சபட்ச மதிப்பெண்ணா ஆப்ஷனில் சின்ன நம்பர் என்னது? 4. அப்போ 4 தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். இவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறனோ அதே தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 87? 87ஆல் டிவிசிபிள் ஆகும். 87 படிக்கவே இல்லையே. 88 மட்டும் படித்தோமா? 88க்கு என்ன சொன்னேன்? 8 × 11. அப்போ 87 அந்த மாதிரி கட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 3ஆல் போகுமா? 3 × 2 டைம் போகும். பேலன்ஸும் 9 இருக்கும். 60. எஸ் வருதா? அப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணிடலாம்ல. 3ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணுங்க. 2 1 3, 7 2 9 கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. ஓகே, இது 7 பேலன்ஸ் வருது. இது ஆன்சர் கிடையாது. 6 7 7 + 2 9, 9 3ஆல் கட் ஆகும். 6 கட் ஆகும். 1 பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 14 18 19 3ஆல் கட் ஆகாது. ஆன்சர் கிடையாது. அப்போ இது மட்டும் தான் மொத்தமாக கட் ஆகுது. இதான் ஆன்சர். இவ்வளோதான். உட்காந்து 87ஆலாம் டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஓகேவா? நம்ம நான் எப்போவுமே இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் மோட்டிவே, நிறைய பேர் மேக்ஸில் வீக்காக இருப்பீங்க. நிறைய பேருக்கு மேக்ஸுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே சின்னதாக ஒரு புஷ் கொடுத்தோன்னா, இவ்வளோ தான் மேக்ஸு, இது நீ பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டோன்னா அவங்களே கற்றுப்பாங்க.
ப்ரீவியஸ் இயர் புக்கை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் எல்லோரும் மாறணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ 87க்கு நான் சொல்லி தந்தேன். இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் வருது, 33 வருது, 3 11 டிவிசிபிலிட்டி செக் பண்ண போதும். இதை நான் சொல்லி தரணும்னு கிடையாது. இப்போ நான் இதில் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ அதே இது நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் மெயின். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் திங்க் பண்ணணும், நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நம்ம படித்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷன்னாலும் சரி, அவங்க உங்களுக்கு உங்களோட செலெக்ஷனில் 10 to 20% தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மிச்சம் 80% உங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்களோட எஃபர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ 47ஓட ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 47ன்னு இருக்காங்க. 47ஆல் எது டிவிசிபிள் ஆகிட்டாங்க? இது 47 டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. 47 பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எடுங்க. லாஸ்ட் டிஜிட்டை 14ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரால் மைனஸ் பண்ணுங்கள். அந்த வர்ற வேல்யூ 47ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்த நம்பரும் 47ஆல் டிவிசிபிள் ஆகும். இதான் ட்ரிக். 47 பிரித்து எழுத முடியாதா? முடியாது. ஏன்னா 47 ப்ரைம் நம்பர். இதை பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். 36 4 4 × 14 4 நன்னாங்க 16 56. 56 மைனஸ் பண்ணுங்க. 1 1 3. ஸோ 311ங்கிறது 47ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 4 28. சரி, 4 28, 7 49, 9 12 329. இதை விட கூடுதலாக வந்துடுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இந்த மாடல் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா ஒவ்வொன்றா. அப்போல்லாம் இந்த கால்குலேஷனை நீட்டாக எழுதி வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்த இதில் இந்த இது தேவைப்படுறப்போ இது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள். 14 × 6 60, 4 24, 84. 441ல் 84 போச்சுன்னா 441ல் 84 போச்சுன்னா எவ்வளோச்சு? 3 1 1 1 போய் 3 போய் 7000, 7 3 3 அதுக்கப்புறம் 5 357. ஸோ 357 47ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? 329 இங்கே வருது, இது 357 வருது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே 47 மேலே வரல. ஏன்னா 47 வந்தால் தான் அடுத்த நம்பராவது டிவிசிபிள் ஆகும். இது 200. ஓகே, இந்த நம்பரை வந்து நம்ம 47 வந்து ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 329 வருது. 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 329லேருந்து 47 கூடி தான் வரணும். ஆனால் அதுக்கு இடையிலே இந்த நம்பர் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இது டிவிசிபிள் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ 5 பாருங்கள். 5 × 14ங்கிறப்போ 50 70. 399ல் 70 போச்சுன்னா 9 2 329 கம்ப்ளீட் ஆகிட்டதா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்த டைம் உட்காந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறக்கூடாது. இப்போது 47 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ 47 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதோட ஒரு 47 ஆட் ஆகிற மாதிரி தான். கரெக்டா? அப்போ அந்த 47க்கு இடையிலேயே இந்த வேல்யூங்கிறது வந்துடும். அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு திஸ் ஒன் ஸோ தட் சம் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் 38. அதாவது எந்த சின்ன நம்பர் இதோட ஆட் பண்ணோன்னா இது கம்ப்ளீட்டாக 38ஆல் டிவிசிபிள் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை 2 மெத்தடில் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 19ஆல் இந்த நம்பருங்கிறது விச் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷுட் பி, இதோட எந்த சின்ன நம்பரை ஆட் பண்ணோன்னா இது 38ஆல் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஏதோ ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணுறோம், அது 38ஆல் டிவிசிபிள் ஆகும். 38 எப்படி எழுதிக்கலாம்? 19 × 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போது இதோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சரி அந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிளாக இருக்கும். 2ஆல் டிவிசிபிளாக இருக்கணும்னா அந்த நம்பர் கட்டாயமாக யூனிட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கும். இது எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக வரும்? இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. 1 ஆட் பண்ணால் ஈவன் நம்பர் வரும், 2 ஆட் பண்ணால் ஆட் நம்பர் வந்துடும். அப்போ இது ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. 3 ஆட் பண்ணோன்னா 6 வரும். அப்போது இது யூனிட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3ஓட 8 ஆட் பண்ணோன்னா 11 மாறிடும்.
ஈவன் ஆட் நம்பரு, அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். பல சமயங்களில் ஒன்று மட்டும் தான் மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம உடனே போட்டுடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் உட்காந்து இதில் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னென்ன, ஃபார்முலாங்கிறத தாண்டி இப்போது ஒரு நம்பர் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிட்டுனா ரிமைண்டர் நம்மளுக்கு 0 தான் வரும். ரிமைண்டர் ஒன்று இருக்குன்னா என்ன அர்த்தம், அது நமக்கு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5 5 2ஆல் டிவிசிபிள் பண்ணுங்கள், 2 டைம் போகும், 4 வரும், ரிமைண்டர் 1 வரும். இப்போ இந்த ரிமைண்டரோட என்ன நான் சேர்த்தா அந்த நம்பர் மொத்தமாக டிவிசிபிள் ஆகும், சரி அந்த நம்பரோட என்ன சேர்த்தா அந்த இது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். இப்போ எனக்கு 1 தான் ரிமைண்டர் இருக்குது, ஓகேவா. நான் டிவைட் பண்ண போகிறதுங்கிறது 2, ஓகேவா. இப்போ இந்த 1 இருக்குன்னா கூடுதலாக 1 வந்தால் தான் எனக்கு அந்த 2ஆல் கம்ப்ளீட்டாக அது டிவிசிபிள்ன்றது ஆகும். அப்போ இந்த 1ங்கிறது நம்ம இதோட ஆட் பண்ணோம். அப்போது நம்ம 5ங்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணால் தான் அந்த நம்பர் கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவிசிபிள்ன்றது ஆகும். இப்போ நீங்கள் இதில் கற்றுக்கிட்டீங்களா, இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க, ரிமைண்டராக வந்ததுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா. அதோட எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த அது டிவைசரால் கட் ஆகுதோ அதே தான் நம்ம இந்த ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணணும், கரெக்டாக அதே தான் இங்கே பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போது 5 5 5 3, ஓகே 38 தானே. ஓகே 38ங்கிறப்போ கட் பண்ணுங்கள், 6 டைம்னா 3 18, 6 48, 8 2 2 228, 228. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 7 27 5ன்றது வந்துடும், ஓகேவா. ஸோ 38ங்கிறப்போ வந்து 7 டைம் போகும், 7 21, 8 56, 266 266 வரும். பேலன்ஸ் வந்து 4 9 மேலேருந்து இந்த 3ங்கிறது வந்துடும், ஓகேவா 3. ஸோ 38ங்கிறப்போ 3 டைம் போகுமா, 3 டைம் போகாது, 2 டைம் போகும். 2 டைம்னா 60 18 78. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் 5 இருக்கும், 15 இருக்கும், ஓகேவா. வெயிட் மினிட், சாரி இது 76, ஓகேவா 76. இப்போ 76ங்கிறப்போ 4 7 17 இருக்கும், 17 பேலன்ஸ் இருக்குது. இந்த 17ஓட என்ன ஆட் பண்ணால் 38ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசல் ஆகும், 21 ஆட் பண்ணால் தான் ஆக போகுது. ஸோ அப்போ ஒரிஜினல் நம்பர்லேயே 21 தான் ஆட் பண்ணும். ஸோ 21 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இவ்வளோ தான். பெரும்பாலும் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மெத்தடை சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த மெத்தடை அப்ரோச் பண்ணுங்கள், பல சமயங்களில் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும், ஓகேவா. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 6627 மஸ்ட் பி மல்டிப்ளை டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது எந்த ஒரு சின்ன நம்பரை நம்ம இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த நம்பருங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 4 ஒரு 25 இருக்குல்ல, அந்த மாதிரி. இது எப்படி சால்வ் பண்ணுறது, முதல்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 4 அண்ட் 25 நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இப்போ 4 எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 எழுதிக்கலாம், 25 5 × 5 எழுதிக்கலாம். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராக தான் இருக்கும். அப்போது இந்த நம்பரோட எதை நம்ம ஆட் பண்ண, எதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க, ஓகேவா. அப்போ இதில் இப்போது 2 வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம், 2 மல்டிப்ளை பண்ணலாமா, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றினா இதோட பேர் இன்னொன்று வந்துடணும்னு அர்த்தம். இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 5 வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும், இன்னொரு 5ஓட மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடுமா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ 6627 இருக்கா, இந்த 6627 3ஆல் போகிற மாதிரி இருக்கா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 3 × 2 2 9ன்னு வரும். இந்த 2 2 9 வந்து எதோட ஸ்கொயர் மாதிரியாவது உங்களுக்கு தோணுதா, எதோட ஸ்கொயர் மாதிரின்னு தெரிலனா கண்டுபிடிங்க. லாஸ்ட் டிஜிட்டு 9, 9 எப்போ வரும், 7ஆல் வரும், 3ஆல் வரும், கரெக்டாக. இதை இப்போ வேண்டாம், 22 பாருங்கள், அது லாஸ்ட் 2 டிஜிட்டு வேண்டாம், 22 பாருங்கள். 22க்கு அப்புறம் 4 16, 5 25, சின்னதான் எடுப்போம், 4 4. இதில் எதுக்கு கேப் கம்மியாக இருக்குது, இதுக்கு தான் கேப் கம்மியாக இருக்குது, 25க்கு தான். அப்போ 47, இது 47ஓட ஸ்கொயர். அப்போ 3 × 47 × 47. இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும், ஆல்ரெடி இது இருக்குது. அப்போது இதை ஃபுல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா இன்னொரு 3 வந்தால் தானே முடியும். அப்போ 3 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இவ்வளவு தான், ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, இவ்வளவு தான், ஓகேவா. ஸோ இப்படி தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்களா, அதை அப்படியே பிரித்து போடுங்க. பிரித்து போட்டு அது ஒரு குரூப்பாக இருக்கான்னு பாருங்கள். குரூப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த நம்பர் தேவை, குரூப்பாக இல்லாமல் ஒன்று தனியாக கிடக்கும்ல சிங்கிளாக, அதுக்கு இன்னொரு குரூப்பை சேருங்க. இங்கே 3 சின்னதாக தனியாக இருக்குது, ஸோ 3 சேருங்க, இவ்வளவு தான்.
புரிஞ்சா? நெக்ஸ்ட். ஓகே, இது கொஷினே கிடையாது, பார்த்துக்கலாம். ஒரு எண்ணின் 3இல் ஒரு பகுதியுடன் 10ஐ சேர்த்தால் பெறப்படும் மதிப்பு 65 ஆகும். அப்படியானால் அந்த ஆரம்ப எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகையை குறிப்பிடவும். அதாவது when 1/3 of the number is increased by 10, the result is 65. Find the sum of the digits of the original number. அதாவது ஒரு 1/3 of the, இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸுங்கிற நம்பருடைய 1/3 இருக்கு தெரியுமா, அதோட ஒரு 10 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ 65 வருதுன்னு சொல்லிட்டாங்க. when 1/3 of the number அதோட 1/3 is increased by, அந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், 10 கூட்டுறோம், ரிசல்ட் வந்து 65 வருது. ஓகேவா? அந்த நம்பரோட, இந்த எக்ஸுங்கிறதுக்குல அதோடைய ஒரிஜினல் நம்பருடைய அதோடைய டிஜிட்ஸோட சம் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? இந்த 10 ஆன்சர் போனீங்கன்னா 55 மாறும். x/3 = 55 மாறும். 55 3 ஆன்சர் கொண்டு போச்சுன்னா 55 × 3ங்கிறப்போ 150, 165. இதுதான் எக்ஸ். இந்த நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். 6 + 6 5 + 6 + 1 சாரி 6 + 5 11, 11 + 1 12. 12 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து HCF LCMல தான் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இங்கேயே பார்த்துலாம், ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாம். நந்தன்கிறவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு மார்பிள்ஸ் இருக்குது, கல் இருக்குது. when he distributed the marbles equally among the 32 children, he found 4 marbles were left to him. அதாவது நந்தன்கிறவங்கள்ட்ட ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் நிறைய கல் இருக்குது. அந்த கல்லை என்ன பண்ணுறாருனா நந்தன் 32 குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தாருன்னா அவர் பேக்கில் 4 கல் மிச்சமாக இருக்குது. had he distributed the marbles equally among 41 children and 48 children, he still would have had 13 and 20 marbles respectively left with him. அதாவது இப்போ என்ன பண்ணுறாருன்னா 41 குழந்தைகளுக்கு சரி சமமாக பிரித்து கொடுக்குறாரு. பிரித்து கொடுத்தாருன்னா 13 கல் பேலன்ஸ் இருக்குது. அதே இது 48 குழந்தைகளுக்கு சரி சமமாக பிரித்து கொடுத்தாருன்னா 20 கல்லுங்கிறது பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? when he distributed them equally among the 53 children, no marble left to him. அதாவது 53 குழந்தைகளுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்தாருன்னா அவர்கிட்ட எந்த மார்பிளும் மிச்சம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. the number of marbles had Nandan initially between the number of marbles that Nandan initially had may lie between these number. எந்த நம்பர்னு கேட்க, அதாவது நந்தன்ட்ட ஒரு மார்பிள்ஸ் இருந்திருக்கு தெரியுமா, மொத்தம் எத்தனை கவுண்ட் இருந்திருக்குன்னா அந்த கவுண்ட்டுங்கிறது எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. பேசிக்காக என்னன்னா, நீங்கள் இப்போ 53 குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்குறீங்க. 53 குழந்தைகளுக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள்கிட்ட மொத்தம் இருந்த மார்பிளுங்கிறது 53,000. எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மார்பிளுங்கிறது அந்த 53ஆல் டிவிசிபிள் ஆகும்னு அர்த்தம். பல சமயங்களில் இந்த மாதிரி கேட்காம எத்தனை மார்பிள் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம 53 கொண்டு டிவைட் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஓகே. ஆனால் இங்கே வந்து இது அந்த வேல்யூ அந்த அவர்கிட்ட இருந்து அந்த கல்லோடைய நம்பர் வந்து எதுக்கு உள்ளே வருதுன்ற மாதிரி தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம HCF LCM அந்த இது பார்த்தப்போ சால்வ் பண்ணோன்னா அது எப்படி சால்வ் பண்ணுவோன்னா, முதல்ல அவர்கிட்ட என்னென்ன கல் இருந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன கல் இருந்துச்சுன்ற பார்த்து அதுக்கு ஒரு LCM எடுத்து அதில் இருந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரை டிவைட் பண்ணி இப்படி செக் பண்ணிட்டு இருப்போம். ஒன்று அப்படி பண்ணலாம். இதை விட சிம்பிள் மெத்தடுங்கிறது என்னன்றதை பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட் என்னன்னா, 53 மார்பிள்ஸாக அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? 53 மார்பிள்ஸ். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 200 மார்பிள்னு வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 10 0 10,600 வருது. ஆப்ஷனில் இருக்கா? அப்போ இல்லை. அப்போ 200 வராது. அப்போ 53 மார்பிள்ஸை ஒரு 50 குறைச்சிக்கோங்க. 150ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 53 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 15 5 25 26 3 5. ஸோ 5 9 7 79 5 0 வரும். 79 5 0 79 நம்ம ஆன்சருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து வருது. ஓகேவா? ஓகே. இப்போது இது 53 × 150ஆல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொன்று இது நம்ம கொடுக்குறோங்கிற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்,
இதில் நம்ம 53 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு 150ங்கிற மாதிரி கொடுக்கறதா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 150ன்ட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். 50 குழந்தை. இப்போ 150ன்னு கொடுக்காம 149ன்னு கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த 79 50ங்கிறது இதுக்கு பக்கத்தில் வந்து வருது. கரெக்டா? அப்போ நம்ம 150 கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் 150 கொடுக்குறதா எடுக்கும். அதுல ஒன்றை கம்மி பண்ணுங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 149 கொடுக்கறதா அசியூம் பண்ணிக்கலாமா? 149னா இப்போ இதான் 149ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இதுல இருந்து 53 மைனஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 53 7 8 97ன்னு வரும். ஓகேவா? 7 8 97 7 8 97 இருக்கா? 7 8 97 இல்லை. அப்போ இதுலேயும் ஒரு 53 மைனஸ் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா 4 4 8 7 7 8 4 4 இருக்கா? 7 8 4 4 எஸ் 7 8 4 4 வந்துட்டு 7 8 4 4 எதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். 7 8 4 4 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டாக ஆன்சர். இது முழுக்க முழுக்க லாஜிக்கை யூஸ் பண்ணி வெறும் பேசிக்காக நாம் ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கோன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோங்கிற அந்த ஒரு சின்ன எந்த மெத்தடும் இல்லாமல் இப்படி செஞ்சுருக்கோம். இதே மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எல்சிஎம்மில் வந்து ஒரு டைப்பாகவே நம்ம பார்ப்போம். எப்படின்னா இப்போ நம்ம கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க என்னது 32 குழந்தைங்க 41 48 32 குழந்தைங்க 41 48 32 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறப்போ 4 பேலன்ஸ் வருது. 41 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறப்போ 13 பேலன்ஸ் வருது. 48 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறப்போ 20 பேலன்ஸ் வருது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 28. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 7 20 27 28. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அகைன் 28. எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸுங்கிறது ஈக்குவலாக இருக்கா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மெத்தட் பார்ப்போம். என்னென்னா இந்த 3 நம்பர் இருக்கா 32 41 48 இதோட எல்சிஎம் இருக்கா? அந்த எல்சிஎமோட வேல்யூவோட ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 மல்டிப்ளை பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த எக்ஸாக்ட் நம்பர் என்னன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணுத்தோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 32 41 அண்ட் 48 4ஆல் போட்டோன்னா 8 நாங்கள் 32 41 12 4ஆல் போட்டோன்னா 2 டைம் போகும் 41 டைம் போகும் 3 டைம் போகும். 2ஆல் போடலாம் 3ஆல் போடலாம் 41ஆல் போடலாம். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 4 24 24 இன்ட்டு 4ங்கிறப்போ 80 16 96 41 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 6 4 24 4 36 38 ஸோ 6 13 9 39 36ன்னு வரும். ஓகேவா? எல்சிஎம்ங்கிறது 39 36 39 36 இன்ட்டு நம்பர். இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2 3 4 நம்ம அந்த கிவன் வேல்யூக்கு பக்கத்தில் வர வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நோ யூஸ், ஏன்னா இது எல்லாமே 7ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 28. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 2 6 7 18 7 மைனஸ் 28 மைனஸ் 28 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 72 28ங்கிறப்போ 4 32 4 78 44 78 44 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். இங்கேயும் 78 44 தானே வருது, இங்கேயும் 78 44 தான். இது ரெண்டு மெத்தடையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக, மோஸ்ட்லி அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியாத கொஷினாக இருந்தாலும் ரியல் லைஃபோட அதை வந்து பொருத்தி பார்த்துருங்க. ரியல் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பேசிக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பார்த்துருங்க, ஆன்சர் வந்துடும். அப்படிலாம் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும் எக்ஸாம்ஸில். அதனால இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா சப்ஜெக்டும் எஸ்எஸ்சி, ரயில்வே, எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃப்கேட், ஐபி எக்ஸாம், எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட கம்ப்ளீட் எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸஸ் லிங்க் அவைலபிளாக இருக்குது. சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கோர்ஸாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிடும். மேக்ஸ் மட்டும் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபருங்கிறது உங்களுக்கு நாளையோட நைட்டோட முடிஞ்சிடும். 100 rupees டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். 499க்கு நீங்கள் தி பெஸ்ட் மேக்ஸ் கிளாஸஸாக இருக்கும். நான் டீச் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டு நான் என்னோடய நோட்ஸை 3 times ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிட்டு போங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் மேக்ஸில் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா?
இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஆல் தி பெஸ்ட்.